ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கோவிலில் செய்கிற புளிசாதம் நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாங்க. சின்ன சின்ன டிப்ஸோடு சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கோவில் ஸ்டைலில் புளிசாதம் செய்யலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். புளியை நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் புளிக்கரைச்சல் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. புளி சாதத்துக்கு சாதம் ரொம்ப குழையக்கூடாது. சாதம் முக்கால் பதம் வெந்ததும் நம்ம சாதத்தை வடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். கோவில்லையும் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம் இப்போ புளி சாதத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் புளி சாதத்துக்கு நல்ல வாசனையை எடுத்து கொடுக்கும். அதனால் மிதமான தீ வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன். கோவிலெலாம் கருப்பு எள்ளு தான் சேர்ப்பாங்க. கருப்பு எள்ளு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணுங்க. எள்ளு வெடிக்காமல் நம்ம எடுத்துட்டோன்னா அதில் கசப்பு தெரியும். எள்ளு நல்லா வெடித்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நாம் இப்போ வறுத்தெடுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடித்த சாதத்தை ஒரு துணியில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டோன்னா அந்த கறிவேப்பிலோட ஃப்ளேவர் சாதத்தில் நல்லா இறங்கும். பாருங்கள், சாதம் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நாம் இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பருப்பும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட காரம் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்ம போட்டிருந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க இதை எப்படி கோவில் ஸ்டைலில் கலந்து விடலான்னு பார்க்கலாம். நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொடி மேலேயே சூடான புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் உடையாத அளவுக்கு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். கோவிலில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. பொடி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, சாதம் வடித்து எல்லாம் சேர்த்து அழகாக கலந்து விட்டுருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கோவில் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க நமக்கு. நம்மளுடைய கோவில் பிரசாதம் புளிசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கலந்து வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னுடைய குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.